எல்லாமே ஒரு நாட்டையே வந்து படிக்க வச்ச மாதிரியா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சது. நான் 11வது 12வது படிக்கும் போது போக ஆரம்பிச்சேன். மாசம் 2 நாள் கல்ச்சுரல் கிளாஸ்ன்னு வைப்பா. அந்த மாசத்துல என்ன பண்டிகை வருதோ அதை வச்சுட்டு எல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர்கள்லாம் வந்து பேசுவா எங்க கிட்ட. நாங்கெல்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ் அப்போ. ஸோ they used to learn a lot. எனக்கு எங்க பாட்டுக்கிட்ட வளர்ந்ததுனால I had a I was leaning towards this spiritual activities. ஸோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா படிச்சதுல 2 வருஷம் முடிஞ்சது. அப்புறம் பெரியவா ஒரு தடவை கூப்பிட்டு நீ அங்கேயே வந்து காலேஜ் படி அப்படின்னு சொன்னா. காலேஜ் படிக்கிறதுனா எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. தனியா போய் எங்க படிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் நான் 2 மாசம் எங்க அம்மாட்ட போராடி பெரியவா என்னை கூப்பிட்டுருக்கா, அதனால நான் போய் தான் தீர்வேன் அப்படின்னு ரகலை பண்ணி பெரியவா எங்க அம்மாக்காக 4-5 குழந்தைகளை சேர்த்து தட் இஸ் வென் வித் 8 குழந்தை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சம்பிரதாய படிக்கிறச்சே இட் வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் வெரி டச்சிங். அது என்னோட பிறந்தா மாதிரி ஆக்சுவலி. ஏன்னா அங்க இருக்கிற குழந்தைகள நானும் இப்ப படிக்கிற குழந்தைகள் எப்படி இருந்தாலும் 25 வருஷம் முன்னாடி நானும் ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை அதுல. ஸோ அந்த ஒரு அனுகிரகம் அதுல வந்து இந்த மாதிரி என்ஆர்ஐ பீப்புள்லாம், இப்ப நான் என்ஆர்ஐயா இருக்கேன், பட் ஆனா அப்ப இந்த மாதிரி எங்களை மாதிரி மக்கள் நிறைய பேர் வருவா. வந்து பெரியவா உட்காந்து வாழ்க்கை மணிக்கணக்கா பேசுவா, கூட்டின்னு வருவா, எங்களை காமிப்பா, நாங்க என்னென்ன பண்றோம். எங்களுக்கு பெரியவா கொடுத்த ட்ரெஷர் வந்து எந்த விஷயத்தோடையும் ஈடுகட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் கிடைச்சது. ஸோ அதுல இருந்து வந்துதான் இன்னைக்கு நான் சொல்ற ஸ்லோகம், சம்ஸ்கிருதம் எல்லாமே எனக்கு பெரியவா கொடுத்ததுதான். ஸோ அதுல இருந்து இந்த மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண. ஏன்னா இது நான் ஒரு தடவை படிச்ச பெரியவா சொன்னா, ரொம்ப அமெரிக்கால இருக்கா, இதை பத்திலாம் அவளே ப்ராபர்லியா பண்ணுவா அப்படின்னு சொன்னா. ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது இல்லை. எனக்கா நானா வாலண்டியரா போய் ரொம்ப சோசியலைஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் வருஷமா. இது எங்க போய் சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அதை படிச்சதுல இருந்து எனக்கு மனசுல உறுத்திண்டே இருந்தது. இந்த ஒரு தருணத்துல நான் சொல்லணும்னு வந்த உடனே சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி அண்ணாட்ட நான் முன்னாடி பேசல, அவரை எங்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. சோ இது எல்லாமே பெரியவாளோட அனுகிரகம். சோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு எவ்வளவு முடியறதோ அவ்வளவு நான் எனக்கு கிளாஸுக்கு பண்ணணும். அதான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆமா, எல்லா இடத்துலயும் இப்ப வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு பேட்ச் தான் இருந்தோம். இப்போ நிறைய திருப்பதியில, திருவானைக்கோவில்ல நிறைய இடத்துல இப்போ பரவலா பண்ணிட்டு இருக்கா. யா, இட்ஸ் பேன் இந்தியன் இனிஷியேட்டிவ். சோ அதுல வந்து நான் ஸ்லோகம் எடுத்துட்டு இருக்கேன். சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்து ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன். சோ மூக்க பஞ்சசதி, நாராயணியம். சோ எங்களுக்கு அப்ப பெரியவா எங்களுக்கு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்தா, ஒன்னுத்தையும் விட்டு வைக்கல. இப்ப நிறைய பேருக்கு தெரியாத ஸ்லோகங்கள்லாம் கூட எங்களுக்கு பெரியவா அப்ப சொல்லி கொடுத்தா. அதை 4 பேருக்கு கொண்டு சேர்க்கணும், அப்படியாவது அவளுக்கு அது ஒரு கைங்கரியமா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் இப்ப அதை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறது எப்படி எப்படி எப்படின்னு நீங்க ஒரு 4 பேருக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு நம்ம பண்ற சர்வீஸ், நம்ம கொடுக்குற எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் என்ன மாதிரி இன்னும் ஒரு 10 மடங்கு நிறைய பொன் குழந்தைகளை வந்து அது உருவாக்கி 4 பேருக்கு எப்படி பண்றது சொல்லி கொடுத்துருக்கா. ஆமா, அது கத்துக்கிட்டேன் நானு. சரஸ்வதி மாமின்னு ஒரு மாமி சொல்லி கொடுத்தா. அந்த மாமி மூலமா நானே ஆட்டுல குங்குமம் பண்ணி பெரியவாளுக்கும் அம்பாளுக்கும் இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது குங்குமம் கத்துக்கணும், வேற ஏதாவது விஷயங்கள்லாம் சாம்பிரதாயமா எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னாலும் சின்ன சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலாம். So yeah, please let me know. I would be really very helpful, honored to help. Thank you. Kandipa. One more thing, in